نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சங்கைக்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய அத்தாயி கல்வி குடும்பத்தினுடைய சங்கைக்குரிய முதல்வர்களே, பட்டம் வகுப்பு ஆலிம்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புனிதமான ரமலான் மாதத்தை நாம் பகலிலே நோன்பு நோற்று இரவை ஹயாத்தாக்குகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருக்கின்றான். ஒவ்வொரு ரமலான் மாதத்தினுடைய நடுநிசி இரவுல அல்லாஹ் சம்பந்தமான விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில சங்கக்குரிய அருமை உலமாக்கல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த படைப்புகளை அல்லாஹ் படைக்கின்றான், படைத்திருக்கின்றான். தன்னுடைய இல்மை கொண்டுதான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இல்ம், அவனுடைய ஞானம், அறிவு, இல்ம் என்பதாகிறது கதீமுன், அது பூர்வீகமானதாக இருக்கிறது. முஹீதுன் பிகுல்லி ஷைஇன், அத்தனையையும் என்ன செய்கிறது, அது சூழ்ந்து இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு செயலும் அது நிகழ்வதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அதை அறிகின்றான். அவனுடைய இல்முக்கு தோதுவாகவே என்ன செய்கிறது, அந்த செயலும் அங்கே என்ன செய்கிறது, நிகழ்கிறது. அது ரொம்ப சின்னஞ்சிறு ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஞானம், அறிவு என்பதாகிறது என்ன நிகழ இருக்குகிறதோ அல்லது பின்னால் நிகழ போகின்றதோ அதுக்கு தோதுவானதாகவே அவனுடைய அறிவு, ஞானம் என்ன செய்கிறது, இருக்குகிறது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? படைப்புகள் அத்தனையும் அவன் தான் படைத்தான். படைப்புகளை படைக்குகின்ற பொழுது அவைகளை அறிந்துதான் அல்லாஹ் என்ன செய்கின்றான், படைக்குகின்றான். சாதாரணமா ஒரு செயலை ஒருத்தர் செய்கிறாருன்னு சொன்னா, ஒருத்தரிலிருந்து ஒரு செயல் வெளியாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அறியாமல் அந்த செயல் வெளியாகுமா? அவர் அறிந்துதான் என்ன செய்யும், அந்த செயல் வெளியாகும். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைக்குகின்ற ஒவ்வொரு படைப்பும் ஆகிறது, அந்த படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அதனுடைய இல்மு அவனிடத்தில் இருக்குகிறது, அவன் அறிந்தவனாக இருக்குகின்றான். அப்போ சங்கக்குரிய அருமை உலமாக்கல அந்த படைக்கிற என்ற இந்த இதாகிறது, படைக்கும் பொழுது அது சம்பந்தமான நாலேஜ், அறிவு இருப்பது அவசியம் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸிர்ரு கௌலக்கும் அபிஜ்வருபி இன்னஹு அலீமு பிதாத்தி சுதூர். நீங்க பகிரங்கமாக பேசுங்க அல்லது ரகசியமாக பேசுங்க, அல்லாஹ் அதை அறியக்கூடியவனாக இருக்குகின்றான். அலா யஅலம் மன் ஹலக வஹுவல் லதீஃபுல் ஹபீர். அப்ப தான் அத்தனையும் அறிவதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஞானம், இல்ம் என்பதாகிறது அந்த ஹல்குக்கு தோதுவானதாக என்ன செய்கிறது, இருக்குகிறது. அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை கொண்டு இந்த படைப்புகளை படைக்குகின்றார். எனவே அல்லாஹ் என்ன செய்கின்றார், காதிராக இருக்குகின்றார். எப்ப அல்லாஹ் காதிராக இருக்குகின்றானோ அப்ப அவன் என்ன செய்தாக வேண்டும், அவன் ஆலிமாக இருந்தாக வேண்டும். என ஒவ்வொரு காதிரும், சக்தி பெற்ற ஒவ்வொருத்தருமே முரீதாக இருக்குகின்றார்கள், நாடக்கூடியவராக இருக்குகின்றார்.
ஒவ்வொரு முரீதும் ஒவ்வொரு நாடக்கூடியவனும் ஆலிமாக இருந்தாக வேண்டும். நான் எதை நாடுறோம் என்பதை அவங்க செய்யணும், அறிந்தவராக இருக்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். யா ஆதம் அன்பிஹும் பி அஸ்மாஇஹிம், ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, அவங்களோட பெயர்களை நீங்க அறிவிங்க. ஃபலம்மா அன்பாஹும் பி அஸ்மாஇஹிம், ஆதம் நபி அந்த பெயர்களை அறிவித்த பிறகு அல்லாஹ் என்ன சொல்கின்றான், قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض, நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, இன்னி அஅலம غيب السماوات والأرض, வானம் பூமியில் உள்ள அத்தனை மறைவையும் நான் அறிகின்றேன் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா. மேலும் وأعلم ما تبدون وما كنتم تكتمون, எந்த ஒன்றை நீங்கள் மறைக்கின்றீர்களோ, எந்த ஒன்றை நீங்கள் வெளிப்படுத்துகின்றீர்களோ அவைகளை நான் அறியக்கூடியவராக நான் இருக்குகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். இன்னொரு வசனம், குத்திப அலைக்குமுல் கித்தால், உங்கள் மீது போர் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. வஹுவ குர்ஹுல் லக்கும், அது உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம், நீங்கள் அதை விரும்பாமல் இருக்கலாம். வஅஸா அன் தக்ரஹு ஷையன், எந்த ஒன்றை நீங்கள் விரும்பாமல் இருக்கின்றீர்களோ வஹுவ கைருல் லக்கும். வஅஸா துஹிப்பு ஷையன், எந்த ஒன்றை நீங்கள் விரும்புகின்றீர்களோ வஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு கேடானதாகவும் இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் தான் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் எல்லா நிலையிலும் தான் அறிந்தவனாக இருக்குகின்றேன் என்பதை பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். சங்கைக்குரிய அருமை உலமாக்கல, இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எதை சொல்லி காண்பித்துகிறது, எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யஅலமு அஸ்ஸர்ர அஷ்ஷர்ர வல் கைர, நன்மையையும் தீமையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அறிகின்றான். கபல வகூஹி, அவைகள் நிகழ்வதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். குர்ஆனுடைய இந்த வசனம், இன்னமத் தௌபத்து அலல்லாஹி, அல்லாஹ் தனக்கு அதை தௌபாவை செய்து கொண்டான், அவசியமாக்கி கொண்டான். யார் விஷயத்துல, இல்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலா, அறியாத நிலையில் எவர்கள் தவறு செய்கின்றார்களோ, தவறு செய்து சும்மா யதூபூன மின் கரீபின், பிறகு உடனே அதற்குண்டான தௌபாவை பாவ மன்னிப்பை அவர்கள் கோரினால், அவர்களின் மீது பாவ மன்னிப்பை அல்லாஹ் கொடுப்பது தனக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டார். ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அவர்கள் செய்கின்றார்கள், அவங்க செய்கின்றார்கள், தௌபா செய்கின்றார்கள், கேட்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கின்றான், வகானல்லாஹு அலீமன் ஹக்கீமா, அவங்க ஜஹாரத்துல அறியாம செய்த தவறையும் அல்லாஹ் பார்க்கின்றான், அவர்கள் செய்கின்ற தௌபாவையும் அல்லாஹ் பார்க்கின்றான் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி தருகின்றான். வல்லாஹு அலீமன் ஹக்கீமா என்று இந்த வசனம் ஆகிறது. நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இல்மு ஞானம் என்பது அஸலியத்தானது, அஸலியானது, பூர்வீகமானது என்பதை நமக்கு சொல்லித் தருகின்றது. அப்போ ஜுஸ்வாக இருந்தாலும் சரி, குல்லாக இருந்தாலும் சரி, முழுமையானதாக இருந்தாலும் சரி, சின்ன சிறு பகுதியாக இருந்தாலும் சரி, அதனுடைய அல்லாஹ்வுடைய இல்மு என்பதாகிறது அதையோடு சம்பந்தப்பட்டதாக இது செய்கிறது, இருக்குகிறது. அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யாரு தாயிப் பாவ மன்னிப்பு கேட்கின்றார் என்பதையும், யாரு கைரத் தாயிப் பாவ மன்னிப்பு கேட்காதவரையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அஸலியான இல்மை கொண்டு அறிகின்றான் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகின்றது. சூரத்துன் நிசால அல்லாஹ் சொல்கின்ற இந்த வசனம், வமா தஃஅலூ மின் கைரின், எந்த ஒரு நன்மையை நீங்கள் செய்கின்றீர்களோ ஃபஇன்னல்லாஹ கான பிஹி அலீமா, அல்லாஹ் அதை ஏற்கனவே அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். இந்த இடத்துல அல்லாஹ் கான என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். எந்த ஒரு நன்மையை நீங்கள் செய்கின்றீர்களோ ஃபஇன்னல்லாஹ கான பிஹி அலீமா, அல்லாஹ் அதை ஏற்கனவே அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கின்றான். இந்த வசனம் நமக்கு எதை சொல்லித் தருகிறது என்று சொன்னார், அல்லாஹ்வுடைய இல்மு அஸ்பக், முந்தியது என்று நமக்கு என்ன செய்கிறது, சொல்லித் தருகிறது. இந்த மஅலூமை காட்டிலும் அல்லாஹ்வுடைய இல்ம் என்பதாகிறது முந்தியதாக இருக்கிறது. எனவே அவனுடைய இல்ம் என்பதாகிறது அஸலி,
கதீம் பூர்வீகமானது என்பதை நாம் ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சூரத்து தௌபால் அல்லாஹ் சொல்லுகின்ற இன்னொரு வசனம், லவ்கான அரலன் கரீபன் அவு சஃபரன் காசிதன் லத்தபஊக. தபூக்குரிய யுத்தம் நினைக்கிறேன், அதை பத்தி சொல்லப்படுகின்ற இந்த வசனம். நிறைய சில பேர் என்ன செய்யல, அந்த யுத்தத்துல கலந்துக்கிறல. அவங்க என்ன சொன்னாங்க, அதுல தூக்கிட்டு வர்ற சுமைகள் பொருட்கள் ரொம்ப குறைவாக இருந்து அந்த தூரமும் எங்களுக்கு குறைவாக இருந்திருந்தால் லத்தபஊக நாங்க அந்த போருக்கு வந்திருப்போம் என்றாலும் வலாக்கின் பஅதத் அலைஹிம் சுக்கது, அந்த தூரம் எங்களுக்கு ரொம்ப சிரமமா போச்சு அப்படின்னு அவங்க இந்த காரணத்தை சொல்றாங்க. வஸயஹலிஃபூன பில்லாஹ், அல்லாஹ் கொண்டு சத்தியம் செய்கின்றார்கள். அல்லாஹ் லவிஸ்ததஅனா லா ஹரஜ்னா மாக்கும், எங்களுக்கு முடிஞ்சிருந்தா நாங்க உங்க கூட என்ன செஞ்சிருப்போமே, போர்ல நாங்க கலந்திருப்போமே என்று அவர்கள் சொல்வதை அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்லி காண்பிக்கின்றார். அல்லாஹ் சொல்றா யஹ்லிகூன அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அவர்கள் செய்கின்றார்கள், ஹலாக்கை ஆக்கிக் கொள்கின்றார்கள். வல்லாஹ் இன்னஹும் லகாதிபூன், நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். வல்லாஹு யஅலமு இன்னஹும் லகாதிபூன், அவர்கள் பொய்யர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். இதுல பெரிய கூட்டம் கிடையாது. தபூக் யுத்தத்துக்கு எல்லாருமே செஞ்சுக்கிட்டாங்க, கலந்துக்கிட்டாங்க. அதுல ஒரு சிறு பகுதிகள் தான் என்ன செய்யல, கலந்துக்கிறான்னு ஏமாத்துனாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன, நிறைய சுமைகள் தூக்கிட்டு வர வேண்டியது இருக்கு, சும குறைவா இருந்து அதிகமான தூரமா இருக்குது, தூரம் குறைவா இருந்திருந்தா நாங்கள் போர்ல கலந்திருப்போம், இந்த தூரம் தான் எங்களுக்கு சிரமமா போச்சு என்று அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சு எங்களுக்கு முடிஞ்சா நாங்க வந்திருப்போமேன்னு சொன்னாங்க. இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்றதுல நோக்கம் என்னன்னு சொன்னா, பெருங்கொண்ட ஒரு எண்ணிக்கைப்பட அங்க போய் போர்ல என்ன செய்யலாம் கலந்துக்கிட்டாங்க. ஒரு சிறு கூட்டம் என்ன செய்யல, போகாம என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, காரணங்களை சொன்னாங்க. அதையும் அல்லாஹ் அறிகின்றான். இவர்கள் பொய் சொல்கின்றார்கள், எந்த காரணத்தால் இவங்க போகாம இருந்தார்கள், எதனால் தயாரிப்புகள் செய்யாமல் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் அறிவான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அப்ப நமக்கு இந்த வசனத்துல நமக்கு கிடைக்கிற ஆதாரம் என்ன, அல்லாஹ்வுடைய இல்மு ஜுஸிய்யத்தா இருந்தாலும் அங்க என்ன செய்கிறது, சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஃபضலன் அலல் குல்லியாத், குல்லியாத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியா இருந்தாலும் அதனோடையும் அல்லாஹ்வுடைய இல்மு என்ன செய்கிறது, தால்லுக்கா இருக்கிறது என்பதை நமக்கு என்ன செய்கிறது, இந்த ஆயத்து உணர்த்துகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் உண்டான வரலாறை சொல்லி தர்றாங்க. அலம் யாத்திக்கும் நபஉல் லதீன மின் கப்லிக்கும் கௌமி நூஹ் வ ஆத் வ சமூத், முன் உண்டான சமுதாய மக்கள் ஆது சமூது கௌமு நூஹ், அவர்கள் பற்றி உண்டான செய்தி உங்களுக்கு வரவில்லையா? வல்லதீன மின் பாதியும், அவர்கள் செய்திகள் மட்டுமல்ல அதற்கு பின் உண்டான அல்லது எனக்கு பின் உண்டான செய்திகளையும் லா யஅலமுஹும் இல்லல்லாஹ், நிச்சயமா அல்லாஹ் அதை அறிகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த செய்திகளை சொல்லும் போது பக்கத்து குறைஷிகள் ஆச்சரியப்பட்டாங்க. முன் உண்டான நபிமார்களுடைய சம்பவங்களை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சு, அது முஅஜிஸாத் அல்லாஹ் அவங்களுக்கு அறிவித்து கொடுத்தது என்பதோடு மட்டுமல்ல, ஆது சமூது கௌமு நூஹுடைய வரலாறு மட்டுமல்ல, பின் உண்டான வரலாறுகளையும் அல்லாஹ் அறிகின்றான். இங்க நம்ம அல்லாஹ்வுடைய இல்மு சம்பந்தமான விளக்கத்தை நம்ம பார்த்து வர்றோம். சங்கைக்குரிய அருமை உலமாக்கள, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளை ஹல்குகளை படைப்பதற்கு முன்னால் அதற்குண்டான இல்மு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அவனுடைய இல்மு முந்தியது, அவனுடைய இல்மு அஸலி கதீம் என்பதை நாம் ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம இப்ப சொல்றோம் சஆதத்து, ஷகாவத்து, சீதேவி, மூதேவி, இது நம்ம குர்ஆன்ல ஹதீஸ்ல வருகின்ற செய்திகள். மனிதர்கள் அப்படிப்பட்ட தன்மைகளை நம்ம என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ஒவ்வொன்றுமே அது நிகழ்வதற்கு முன்னாலேயே அல்லாஹ் இல்மு அங்கே என்ன செய்கிறது, சூழ்ந்து இருக்கிறது. அல்லாஹ் என்ன அறிந்திருக்கின்றானோ, அல்லாஹ் இல்மு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அந்த நிகழ்வும் என்ன செய்கிறது, நிகழ்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய அஸல்லையே யார் சயீது யார் ஷகி என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கின்றார். சயீதுல யாரு, மன் மாத்த அலல் ஈமான்,
ஷகீல யாரு? மன் மாத்த அலல் குஃபர். இவர்கள் தான் சயீது, இவர்கள் தான் ஷகீ. ஆனா தன்னுடைய அசலியத்தான இல்மிலேயே இவர் சயீது இவர் ஷகீ என்று அறிந்திருப்பதின் காரணமாக அல்லாஹ் தண்டித்து வர மாட்டான். அல்லாஹ்வுடைய இல்முடைய அசல்ல தான் தெரியுது இல்லையா, இவர் சயீது இவர் ஷகீ, இப்படி அல்லாஹ் தெரிந்திருக்கிறதுனால அவரை தண்டிக்க மாட்டான். மாற்றமாக அந்த செயல் அவரின் மூலமாக நிகழ்ந்த பிறகுதான் அல்லாஹ் என்ன செய்கின்றார்? அங்கே அந்த தண்டிப்பையும் அல்லாஹ் அந்த நன்மையும் என்ன செய்கின்றார்? அங்கே வழங்குகின்றார். இப்ப அல்லாஹ் என்ன செய்கின்றார்? அதுக்காக புருஷத்தை கொடுக்குகின்றார். அந்த ஒரு மௌஜூத் என்ன அங்கே உருவாகி அதுக்கு பிறகு அவரின் மூலமாக சயீதுடைய ஈமான் வெளியானால் அவர் சயீதாகும். ஷகாவத்துடைய செயல் வெளியானால் அவர் ஷகாவத் என்பதையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தீர்மானித்து என்ன செய்கின்றான்? அங்கே ஜஸா சஸா அல்லாஹ் கொடுக்கின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், வமா ரப்புக பில்லல்லாமி லில் அபீத் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எந்த ஒரு அடியானுக்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அவர் ரப்பு அநியாயக்காரன் இல்லை. அதுக்கு உண்டான சரியான தீர்ப்பை தான் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய அஸல்லையே சயீது ஷகீ தெரிந்தாலும் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதன் இருக்கின்றான். மக்களுடைய செயல்பாடுகள் நிலைமைகள் எப்படி இருக்கிறது? ஒரு முஃமின் என்ன செய்கின்றார்? பல்வேறு காரியங்கள். ஒரு முஃமின் ஈமான் கொள்றார். அவருக்கு கிடைத்த தகவல்களை வைத்து ஒரு முஸ்லீம் என்ன செய்கின்றார்? ஈமான் கொள்கின்றார். இந்த உலகம் முழுக்க இஸ்லாம் பரவிச்சு, முஸ்லீம் ஆனாங்க. எதை வச்சு முஸ்லீம் ஆனாங்க? பலதரப்பட்ட மக்களுக்கு மத்தியில இவங்க வாழ்ந்தாலும் இவங்களுக்கு தெரியுது அல்லாஹ்னா யாரு, ரசூலுன்னா யாரு, இந்த உலகத்தை படைத்தது யாரு, எது சாத்தியம். இப்ப ஆதாரங்கள் நமக்கு எதை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது? எல்லா ஆதாரமுமே படைத்தவன் ஒருவன் இருக்குகின்றான் என்பதை நமக்கு என்ன செய்கிறது? சொல்லி தருகின்றது. அப்படி படைத்தவைகள் நிறைய கடவுள்கள் கிடையாது. நிறைய கடவுள்கள் இருந்தால் அங்கே ஃபசாது உருவாயிருக்கும். எனவே இலாஹுன் வாஹிதுன், அந்த இலாஹ் யாரு என்று விளங்கி அறிந்து என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ்வை ஈமான் கொண்டு ரசூலை என்ன செய்கின்றார்கள்? நபியாக ரசூலாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். இப்படி ஈமான் கொள்கின்றவர்கள் இவங்க இப்படி விளக்கங்கள் கிடைத்துதான் இவங்க என்ன செஞ்சாங்க? ஈமான் கொண்டாங்க. ஈமான் கொண்டதுனால முஸ்லிம் முஃமினா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய இல்முல என் விஷயத்துல என்ன இருக்கு என்று பார்த்து இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. ஆனா அல்லாஹ்வுடைய இல்முல் அஸலில சயீத், சயீதுன்னு யாரு? மன் மாத்த அலல் ஈமான். ஷகீன யாரு? மன் மாத்த அலல் குஃப்ர். அவருடைய இல்முல் அஸல் இருக்கு. அவருடைய இல்முல என்ன இருக்கு என்று அறிந்து ஈமான் கொள்ளவில்லை. நம்மளாம் இப்படி ஈமான் கொண்டோம், நம்ம பெற்றோர்கள் ஈமான்ல இருந்தாங்க, நம்ம ஈமான் வந்தோம். பெற்றோர்கள் இப்படி ஈமான் கொண்டாங்க, அவங்க விளங்கினாங்க, அறிந்தாங்க, சரியான விளக்கங்களை புரிந்தாங்க. புரிந்து என்ன செஞ்சாங்க? சரியான மார்க்கம் இன்னதீன இன்தல்லாஹ் இஸ்லாம் என்று விளங்கியதின் காரணமாக இப்ப நம்மளும் அப்படியே பெற்றோர் இருந்ததுனால நம்ம அப்படியே இஸ்லாத்தில் இல்ல. நம்ம படிக்கிறோம், ஆய்வு செய்யறோம், தெரிகிறோம், ஷஹாதத்துகளை பார்க்கிறோம். நம்மளும் என்ன செய்கின்றோம்? அவ்வளவு கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம சொல்கின்றோம். வாப்பா இருந்ததுனால, அத்தா இருந்ததுனால மட்டுமல்ல, நம்ம அத்தனை பேருக்குமே மிக தெளிவாக தெரிகிறது அன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு என்று. அதனால நம்ம ஈமான் கொள்கின்றோம். இப்ப ஈமான் கொண்டவர் அல்லாஹ்வுடைய இல்முல நான் என்ன நிலையில இருக்கிறேன் என்று தெரிந்த என்ன செய்யவில்லை? ஈமான் கொள்ளவில்லை. அதே மாதிரிதான் காஃபிரும் மறுக்குகின்ற இறை மறுப்பாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு குஃப்ரான நிலைப்பாடுகள் அவங்க இருக்கிறாங்க. ஒண்ணு அவங்க ஆய்வு செய்யல, அல்லது அவங்க விளக்கங்கள் தப்பான விளக்கங்கள், அல்லது கண்டதே காட்சி கொண்டதே கோலம், ஏனா தானம் என்ற வாழ்க்கை. இப்படி அவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய இல்முல நான் ஷகீ என்று தெரிந்து அவங்க குஃபர் ஆகல, காஃபிர் ஆகல. இந்த செயல்பாடுகளை வச்சுதான் என்ன செய்யறாங்க? காஃபிர் ஆகிறாங்க. ஆனா யார் சயீது யார் ஷகீ என்பதை அவருடைய இல்முல் அஸல்லையே என்ன செய்கிறது? இருக்கிறது. இப்படிதான் யாரு தாயி, யாரு ஆசி, யாரு வழிபடக்கூடியவரு, யாரு மாறு செய்யக்கூடியவரு, நம்ம எல்லாருமே முத்தியாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இல்முல நம்ம முத்தியாக இருக்கிறோம் என்று தெரிந்து நம்ம என்ன செய்ய முத்தியாக இல்லை.
எல்லாருமே விவரம் இல்லாத பிள்ளைங்க இல்ல, எல்லாமே வாலிபத்தை அடைஞ்சு பருவத்தை அடைஞ்சு கிட்டத்தட்ட 19-20 வயசுக்கு நம்ம வந்துட்டோம். உலகம் நமக்கு தெரியுது, குடும்பங்கள் நமக்கு தெரியுது, ஊரு நாட்டம் தெரியுது, குர்ஆன் ஹதீஸ் நம்ம விளங்கி இருக்கிறோம், நோன்பு சம்பந்தமான விளக்கங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். பெரியார்கள் நோன்பை வந்து எப்படி வரவேற்றார்கள், எப்படி கொண்டாடினார்கள், நோன்பு காலம் முடிந்து 6 மாசம் வரைக்கும் அது பிரிந்ததை நினைத்து வருத்தப்பட்டு அழுத பல்வேறு வரலாறுகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நோன்புல வந்து நம்ம என்ன செய்யணும், பகல்ல நோன்பு நோற்று இபாதத் செய்து இரவையும் நம்ம ஹயாத்தாக்கணும் என்ற ஆசைகள்ல தான் நம்ம எல்லாருமே வந்து நம்ம கலந்துருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இல்முல என் விஷயத்துல என்ன இருக்கு என்று நம்ம என்ன செய்யல பார்க்கல. ஆனா அவனுடைய இல்மு அஸலில நம்ம ரமலான்ல நம்ம இப்படி இருப்போம் என்பது அவனுடைய இல்மு அஸலில இருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அருமை மாணவ கண்மணிகள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. எனவே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அப்ப மறுமையில யாரும் என்ன செஞ்சிட முடியாது, அல்லாஹ் உன்னுடைய இல்முல வந்து நான் இப்படித்தானே இருந்தேன் அதனால தான் இப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது. அப்போ இந்த மக்களுடைய இந்த செயல்பாடுகள் இந்த ஹாலாத்துகள் இருக்குதா இல்லையா, அல்லாஹ்வுடைய இல்மு கதீமுக்கு தோதுவானதாக என்ன செய்கிறது, இவைகள் இருக்குகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சயீத் என்பவர் ஷகீ, சயீதுடைய ஹாலும் மாறாது, ஷகீயுடைய ஹாலும் வந்து என்ன செய்யாது, மாறாது. சயீத் சயீதாகவே இருப்பார், ஷகீ ஷகீயாகவே இருப்பார். இப்ப நம்ம மீது தொழுகை கடமை, நம்ம முக்கல்லஃபா நம்ம இருக்கிறோம். இப்ப யாருக்கு வந்து முக்கல்லஃபுக்கு சவாபு, யாருக்கு இகாபு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலியா அன் உம்மதி அல் ஹதஉ வன் நிஸ்யான் வமஸ்தக்ரஹு அலைஹி. 3 பேரும் மீது என்ன செய்யல, தண்டனை கிடையாது. ஒன்று தவறா அறியாமல் தவறு செய்தவர், 2வது நிஸ்யான், 3வது நிர்பந்திக்கப்பட்டவர். இந்த 3 பேர் மூலியமா என்ன செய்ய ஏற்படுகிற தவறு என்ன செய்கிறது அல்லவா. இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், அறியாம நோன்பு காலத்துல நோன்பு வச்ச நிலையில ஏதாவது செஞ்சிட்டோம், குடிச்சிட்டோம், சாப்பிட்டுட்டோம், நம்ம மீது என்ன செய்யாது, அங்க வந்து தண்டனை நடக்காது. அடுத்து மறந்த நிலையில நம்ம என்ன செஞ்சிட்டோம், எதையாவது ஒண்ணு குடிச்சிட்டோம், அல்லது எதையாவது ஒண்ணு நம்ம செஞ்சிட்டோம், அல்லது ஏதாவது ஒரு தவறை நம்ம பண்ணிட்டோம், அதுக்கு நம்ம மீது என்ன செய்யாது, தண்டனை கிடையாது. அல்லது ஒரு நிர்பந்த அடிப்படையில நான் வந்து என்ன செய்யறேன், அல்லாஹ்வை வந்து நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் இந்த கடவுளை ஏற்றுக்கொண்டேன் என்று நிர்பந்தமான முறையில நம்ம நிர்பந்திக்கப்பட்டு சொன்னாலும் அதன் பேர் குற்றம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிற இந்த ஹதீஸ், قال النبي صلى الله عليه وسلم رفع القلم عن ثلاث. 3 பேரை விட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தவறுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, உயர்த்தப்பட்டிருக்கிறது, தண்டனை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அனின் நாயிமி ஹத்தா யஸ்தைகித, தூங்கிட்டார், அப்ப அவர் தூக்கத்துல செய்கின்ற தவறுக்கு அவர் குற்றவாளியாக ஆக மாட்டார். வானின் முகுத்தலி மஜ்னூன் ஹத்தா யப்ர, அவர் வந்து ஜுனூன் நீங்குகின்ற வரை, மஜ்னூனான நிலையில பைத்தியமான நிலையில செய்கின்ற செயலுக்கு அவர் குற்றவாளியாக ஆக மாட்டார். அதே போன்று வானி சபி ஹத்தா யக்புர, ஒரு சின்ன பையன் அவன் பெரியவனா ஆன பிறகுதான் அவன் மஸ்ஊல் ஆகுவானே தவிர சின்னஞ்சிறு பையன் செய்கின்ற செயலுக்கு அவன் குற்றவாளியாக ஆக மாட்டான். இது 3 தண்டனை இல்லை என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சங்கைக்குரிய அருமை உலமாக்கல இப்ப ஃபுகஹாக்கள் நமக்கு 5 பேரை சொல்லி தர்றாங்க. ஒன்று முஃப்தி, தவறு செய்பவர், அறியாமல் தவறு செய்பவர், வருது இல்லையா, அலல்லதீன சொல்றது இல்லையா, இன்னமா தௌபத்து லில்லாஹி இல்லாஹி இல்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலா, முஃப்தி. 2வது அன்னாசி, மறந்து செய்பவர். 3வது அல் முக்ரா, நிர்பந்தப்படுத்தப்பட்டவர். 4வது அல் நாயிம், தூக்கி கொண்டிருப்பவர். 5வது அல் மஜ்னூன். 5வது அந்த 6வது அஸ்ஸகீர், சிறுவர். இவர்கள் மீது என்ன செய்வது, தண்டனை கிடையாது, குற்றம் கிடையாது. லா யாஸமூன ஃபீ அஃஆலி, இவர்களுடைய செயல்களின் காரணமாக
இவர்களுக்கு என்ன செய்யப்படாது, இவர்களுக்கு தண்டனை வழங்கப்படாது, இவர்கள் குற்றவாளியாக ஆக மாட்டார்கள். இவங்க பொய் சொன்னாலும் சரியே, அல்லது ஒரு மது போதை தருகின்ற பானத்தை அருந்தினாலும் சரியே என்று நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்க இஃப்தியார் ரெண்டு வகை இருக்குது. நேற்று கூட தாலீம்ல நம்ம அதை பார்த்தோம். இஃப்தியாரு, இல்திரார் ரெண்டு வகை நம்ம பார்த்தோம். இஃப்தியார் என்னது சுயமா நம்ம செய்யக்கூடியது. இல்திரார்னு சொன்னா நம்ம அறியாமலே நடக்கிற ஒன்று. ஒரு மரபின் காரணமா ஒருத்தருக்கு கைகால் ஆடுது, குளிரின் காரணமா கைகால் ஆடுது, அல்லது ஹார்ட் துடிக்குது, அல்லது பிளட் சர்க்குலேஷன் ஆகுது, அல்லது சிறுகுடல் அல்லது கல்லீரல் மண்ணீரலுடைய செயல்பாடுகள். இது இவர் என்ன செய்யல, தானா பிளான் பண்ணி என்ன செய்யல, அது இல்திராரா என்ன செய்யுது, அது அங்கே நடக்குகிறது. அதே போன்று இஃப்தியார், இவரா விரும்பி என்ன செய்கின்றார், ஒன்றை என்ன செய்கின்றார், இது இஃப்தியார். இதுல யாருக்கு சவாபு யாருக்கு இகாப் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். யாரு அந்த முக்கல்லஃப் கடமையானவர்கள் என்ன செய்யறாங்க, தொழுகை கடமை உள்ளவர்கள், இவங்க அமலே சாலிஹ் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, அஜர் அங்கே கூலி கொடுக்கப்படுகிறது. அந்த முஹர்ரம் அவன் தவறு செய்கின்ற பொழுது அங்கே பாவம் என்ன செய்யப்படுகிறது, எழுதப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல அல்லாஹ் சொல்றாங்க, இதா இல்தகா அல் முஸ்லிமானி பிசைஃபிஹிமா, ரெண்டு முஸ்லிம் வாளை கொண்டு என்ன செய்யறாங்க, சண்டை போடுறாங்க. ரெண்டு முஸ்லிம் வாளை கொண்டு என்ன செய்யறாங்க, இவர் வாளை வச்சிருக்கிறாரு, அவரும் வாளை வச்சிருக்கிறாரு. ரெண்டு முஸ்லிம் என்ன செய்யறாங்க, சண்டை போடுறாங்க. ஃபகதல அஹதுஹுமா ஸாஹிபஹு, ஒருவர் மற்றொருவர் என்ன செஞ்சிட்டாரு, கொன்னுட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தீர்ப்பு சொன்னாங்க, அல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார், காத்திலும் மக்தூலும், கொன்றவரும் கொல்லப்பட்டவரும் நரகத்துல அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்களே, ஹாதல் காத்தில் அவருக்கு ஓகே, ஃபமா பாலுல் மக்தூல், கொல்லப்பட்டவர் ஏன் நரகத்துல அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு கான ஹரீசன் அலா கத்லி சாஹிபி, இவர் மக்தூல் இருக்காரு, தன்னுடைய சாஹிபை கொல்லணும்னு அவர் நினைச்சாரு, அவர் இஃப்தியார் வச்சிருந்தாரு, அவரை விரும்பினாரு. இவரை கொல்லணும், இவரை கொண்டிருப்பாரு. எனவே மக்தூலும் என்ன செஞ்சாருன்னா, கான ஹரீசன் அலா கத்லி சாஹிபி, அவரை கொல்லணும்னு என்ன செஞ்சாரு, இவர் இஃப்தியார் என்ன செஞ்சாரு, இவர் நாடினாரு. எனவே அவரும் என்ன செஞ்சாங்க, இந்த இஃப்தியாருக்கு என்ன செய்கிறது, அதுக்காக என்ன செய்த தண்டனை எங்கே கிடைக்கிறது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, காத்திலையும் மக்தூலையும் அங்க சமமாகவே என்ன செஞ்சார்கள், அங்க தண்டனையில பயன்படுத்தினாங்க. ஏன் அப்படின்னா, இஸ்திவாகுமா, அந்த ரெண்டு பேருமே இஃப்தியாரில சமமாக இருந்தார்கள். இவரும் அவர் கொல்லணும்னு நினைச்சாரு, அவரும் இவர் கொல்லணும்னு என்ன செஞ்சாரு. இது ரெண்டு பேரோட இஃப்தியார சமமா இருந்ததுனால இந்த ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்க, நரகத்துக்குரியவர் சொல்லி காண்பித்தார்கள். அப்ப இங்க இஃப்தியார் ரொம்ப முக்கியம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சங்கக்குரிய அந்த பாடத்தை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம். இஃப்தியார் என்பதுதான் கஸ்பு, அந்த கஸ்புக்கு தான் ஜஸா சஸா என்ற விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை 4 வகையா நமக்கு சொல்லி தர்றாங்க. மஸலு ஹாதிஹில் உம்மதி கஅர்பாத்தி நஃபரின், இந்த உம்மத்து 4 நபர்களை போன்று. ஒருத்தர் ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு இல்மன், ஒருத்தருக்கு அல்லாஹ் இல்ம கொடுத்து, இல்மையும் கொடுத்து, ஒரு மாலன் செல்வத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒருத்தருக்கு இல்மையும் கொடுத்து செல்வத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஃபஹுவ யஅமலு பிஇல்மிஹி ஃபி மாலிஹி யுன்ஃபிகுஹு ஃபி ஹக்கிஹி, அவ தன்னுடைய இல்மை கொண்டும் தன்னுடைய செல்வத்தையும் சரியான ஹக்கான முறையில் அவர் செலவு செய்கின்றார் ஒருவர். இரண்டாம் நபர் ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு இல்மன் வலம் யூதிஹி மாலன், இரண்டாவது நபருக்கு அல்லாஹ் இல்ம கொடுத்திருக்கிறார், ஆனா செல்வத்தை கொடுக்கல. ஆனா அப்படிப்பட்ட நபர் இப்படி சொல்றாரு, லவ் கானலி மிஸ்ல ஹாதா, இவருக்கு கொடுத்த மாதிரி அல்லாஹ் எனக்கு கொடுத்திருந்தால், செல்வத்தையும் கொடுத்திருந்தால், அமில்து ஃபீஹி மிஸ்லல்லதி யஅமல், அவர் என்ன
செயல்பாடு செஞ்சாரோ, அமல் செஞ்சாரோ, அதே மாதிரி ஒரு தான தர்மங்களை, சதக்காக்களை, ஹக்கான பாதையில நானும் செலவழித்திருப்பேன் அப்படின்னு இந்த இரண்டாவது நபர் சொல்றாரு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபஹுமா ஃபில் அஜ்ரி சவாவுன். இந்த ரெண்டு பேருமே கூலியில சமமானவர்கள் தான். ஒருத்தருக்கு அல்லாஹ் செல்வத்தையும் இல்மையும் கொடுத்து அவர் ஹக்கான முறையில் என்ன செய்கின்றார், அதை செலவு செய்கின்றார். இன்னொருத்தருக்கு அல்லாஹ் இல்ம கொடுத்தா செல்வத்தை கொடுக்கல. ஆனா செல்வம் கொடுக்கப்படாத நபர் என்ன சொல்றாரு, எனக்கும் செல்வம் கிடைத்திருந்தால் அவரை போன்று நன்மையான காரியங்கள் நிறைய நான் செஞ்சிருப்பேனே என்று சொன்னார் அல்லவா. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்க, அஜர்ல கூலில சமமானவர்கள். மூன்றாவது நபரை சொல்றாங்க, ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு மாலன் வலம் யூதிஹி இல்மன். ஒருத்தருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான், ஆனா இல்ம கொடுக்கல. ஆனா அவர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய செல்வத்துல வரம்பு மீறி அலிச்சாட்டியம் பண்ணி ஹக்குக்கு மாற்றமான முறையில் அதை செலவிட்டாரு. நான்காவது நபரை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வரஜுலுன் லம் யூதிஹுல்லாஹு இல்மன் வலா மாலன். நான்காவது நபருக்கு அல்லாஹ் இல்மையும் கொடுக்கல, செல்வத்தையும் கொடுக்கல. ஃபஹுவ யகூல், அவர் இப்படி சொல்றாரு, லவ் கானலி மிஸ்ல ஹாதா. மூணாவது நபருக்கு அல்லாஹ் கொடுத்த மாதிரி எனக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தால், அமில்து ஃபீஹி மிஸ்லல்லதி யஅமல், அவர் செஞ்ச மாதிரி நானும் பணத்தை கண்ணா பின்னன் செலவு பண்ணி அடிச்சு விளையாட இருப்பேனே அப்படின்னு இந்த நாலாவது நபர் சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபஹுமா ஃபில் விஸ்ரி சவாவுன். தண்டனையில இந்த இருவருமே சமமானவர்கள் என்று இங்கே சொல்லி தருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவ்வன் நபியி பைனல் அவ்வலி வசானி, முதலாவது இருக்கிற முதல் ரெண்டு என்ன செஞ்சாங்க, சமமாக சொல்லி என்ன செஞ்சாங்க, அஜிர் கூலிலையும் அவர்கள் சமமாக இருக்கின்றார்கள். நன்மையை தேர்வு செய்வதிலே, நன்மையை சம்பாதிப்பதிலே அந்த இருவருமே சமமாக இருந்தார்கள். அதுல உறுதியாகவும் இருந்தார்கள். ஆனால் மூன்றாவது நான்காவது நபர்கள் மூன்றாவது நபரும் நான்காவது நபரும் என்ன செஞ்சாங்க, அந்த தவறு செய்வதிலே சமமாக இருந்தார்கள். அதை செய்ய என்கின்ற உறுதியிலேயும் என்ன செய்தார்கள், அந்த இஃப்தியார்ல என்ன செய்தார்கள், கஸ்பில் சமமாக இருந்தார்கள். எனவே பாவத்திலேயும் அவர் என்ன செய்தார்கள், இருவரும் சமமாக இருக்கின்றார்கள். நான்காவது நபருக்கு இல்மும் இல்லை, செல்வமும் இல்லை. ஆனா அவருடைய அஸ்மும் அவருடைய இஃப்தியாரை வைத்துத்தான் அவருக்கு அங்கே சஸா கொடுக்கப்படுகிறது என்பதெல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபலம் தக்துலுஹும் வலாக்கின் அல்லாஹ் கதலுஹும் வமா ரமைத இத் ரமைத. இந்த வசனம் தெரியுது. வான்தும் தஸ்ரஊன அம் நஹ்னு ஸாரிஊன் உதுகுலுல் ஜன்னா பிமா குன்தும் தஅமலூன். இதெல்லாம் இந்த வசனங்கள் ஏற்கனவே நம்ம பாசம். இது நம்மளா அமல் செய்யற மாதிரி தெரியும். உதுகுலுல் ஜன்னத பிமா குன்தும் தஅமலூன். இந்த அமலை அடியார்கள் பக்கம் சேர்க்கிற மாதிரி தெரியும். நீங்க தான் என்ன செஞ்சீங்க, ஃபகாத்துலு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யுங்கள். அப்ப நம்ம தானே செஞ்சோம் என்ற உணர்வு அங்க வருகிறது. அப்ப இந்த இடத்துல இந்த மனிதனுடைய செயல்கள் இருக்குதா இல்லையா? இப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இங்க இஃப்தியார நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அதுதான் திரும்ப திரும்ப பேசணும், கவனிக்கணும். அருமை பட்டவகுப்பு ஆலிம்களை, இஃப்தியார் தான் ரொம்ப முக்கியம். உங்கள இந்த இஜ்திமாவுக்கு வராம யாராவது ரெண்டு பேர் ஒதுங்கி இருப்பாங்களா இல்லையா? ஜுரம், வயிற்று வலி, தலைவலி, எனக்கு செட் ஆகல, அப்படி சில பேர் ஒதுங்கி இருக்காங்களா? நீங்க வந்தீங்க, அவங்க வரல, என்ன காரணம்? இங்க இஃப்தியார் தான். நீங்க வரணும்னு என்ன செஞ்சீங்க, தேர்ந்தெடுத்தீங்க. வரக்கூடாதுன்னு என்ன செஞ்சாங்க, அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் அத்தனையும் அவங்களுக்கு கிடைக்குமா? என்னம்மா என்ன மாதிரி அமல் அவளி அல்லாஹ் லஹூர்ல ஆரம்பிச்சு என்ன அது ரசிக்குது. நம்ம உடல் சிந்தனை எல்லாம் அப்படி ஃபிட் ஆகிருது. அப்படியே ஃபர்ஸ்ட் முதல் 2 நாள் தான் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்படியே அப்படி மாஷா அல்லாஹ். நான் பிள்ளைங்களை பாக்குறேனே, லுத்ஃபுல்லா போறேனா,
தராவியில கூட யாரும் ஒழு செய்யறதுக்கு கூட போறது இல்லை, மேல கீழே போறது இல்லை. முதல்ல பார்த்தா ஒரு கூட்டமே மேல போய் கிடக்கும். இங்கேருந்து யாரா புறமா தெரிஞ்சு அதை செஞ்சிருவாங்க, பாத்ரூம் போய் கட்டுவாங்க. ரசாக்கு டியூட்டியே அதுதான், அப்பப்போ போய் போய் கீழே கொண்டு வர்றதுதான். இந்த பிள்ளைங்களாம் பயங்கர சீதையா இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். என்ன மாதிரி இபாதத் பாருங்க. இதுக்கு நீங்க என்ன விலை கொடுப்பீங்க? ஜும்மா இதுக்கு ரேட் கொடுக்க முடியுமா? நோம்புடைய காலத்துல பகல்ல நோம்பிடிக்க வச்சு உலமாக்களுடைய கூட்டத்தோடு உட்கார வச்சு தவறு செய்ய முடியாம பாதுகாக்கப்பட்டு, அப்படி யாராவது 1-2 பேர் தவறு செஞ்சாலும் தூக்கி எல்லாம் வெளியே தூக்கி வர போட்டுறான். தவறு செய்யறவங்க அவனே நான் ஃபுல் நோம்பு இருக்கணும்னு நினைச்சா கூட முடியாது போல. என்ன வழியா சொல்றீங்க? எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நீங்க 27க்கு பிறகு நினைச்சு பார்ப்பீங்க, அல்லாஹ் அக்பர், என்ன பாக்கியம். அல்லாஹ் அழுது கேளுங்க, அல்லாஹ் ஹயாத்து உள்ள வரைக்கும் இதை தா அப்படின்னு கேளுங்க. இல்ல அதுக்காக உஸ்தாதா தான் வரணும்னு அவசியம் இல்லை. இன்னும் வந்திருக்காங்க, ஜுனைத் மௌலானா வந்திருக்காங்களே, ஜுனைதுல் பகதாதி வந்திருக்காரு. பகல்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு. சவுக்கு தேட்டம் தான். அதான் ரசூல் உஸ்தாத் இன்னைக்கு வரல. ஆனா அவங்க 7 வருஷம் மசாலா ஓதுன மட்டும் இல்ல, 10 மரசால நம்ம உஸ்தாதா போட்டிருக்கோம். ஐயம்பேட்டையில ஃபசல் உஸ்தாத் கூட உஸ்தாதா இருந்தாரு. ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருந்தாரு. விக்கிரவாண்டியில பாசு சாய்க்கில உஸ்தாதா இருந்தாரு. ஷிஹாபுக்கு கீழே ஒரு 6 மாசம் 7 மாசம் கீழக்கரையில உஸ்தாதா இருந்தாரு. அரிஷத்துக்கு கீழே பரமக்குடிசியில 1 வருஷம் உஸ்தாதா இருந்தாரு. ராஜகிரியில 8 மாசம் சித்தி அப்சாவுக்கு கீழே என்ன செஞ்சாரு? உஸ்தாதா இருந்தாரு. அதுக்கடுத்து ஆதில் உஸ்தாதுக்கு கீழே கூத்தவாக்கத்துல உஸ்தாதா இருந்தாரு. திரும்ப ஓயம்பர்ல ஃபசல் உஸ்தாதுக்கு கீழே என்ன செஞ்சாரு? உஸ்தாதா இருந்தாரு. 8-10 மரசால போட்டிருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் வரணும். சும்மா அந்த உஸ்தாதுடைய மகன் சொல்லி அப்படி அழகாலம் வந்து என்ன செஞ்சு உட்காந்துடக்கூடாது. கஷ்ட நஷ்டங்கள் தெரியணும். அதுக்கடுத்து மர்கஸுடைய ஒர்க்கில் தூக்கி வர போட்டு டெய்லி சகத்துல உளுந்து எந்திக்கிறது தான் வேலை. இந்த ரோடு கண்ணா பின்னான்னு இருக்கும், பாதை கிடையாது. மழை காலத்துல வந்து வலிக்கிட்டே போகும். டெய்லி உளுந்து எந்திக்கிறது, நாய் தொல்லையில தப்பிக்கிறது, சாப்பிட்டும் சாப்பிடாமையும். இப்ப கூட ஒரு ஒர்க்கில் போட்டிருக்கு, நான் செஞ்ச ஒர்க்கத்துக்கு போட்டு வச்சிருக்கு. ஏன்னா இந்த மர்கஸ் பண்ணி முடிகிற வரைக்கும் அந்த ஒர்க்கில் இருப்பா அப்படின்னு. இஜ்திமாவுக்கு வந்துடுறாரு. காலையில அவர் இருக்கிற இடத்துக்கு போய் சேரும்போது 7:30 ஆயிருது. 9 மணி 1:30 மணி வரைக்கும் தான், 1:30 மணி நேரம் தான் தூங்குறாரு. 9 மணிக்கு திரும்ப என்ன செஞ்சிடறாரு? வேலையில இறங்கிடுறாரு. அந்த வேலை ஃபுல்லா பஸ்ல போற வேலை. திரும்ப அங்கிருந்து என்ன செய்யணும்? எலக்ட்ரிக் லைனை பிடிச்ச பீச் ஸ்டேஷன் வந்து பீச் ஸ்டேஷன்ல வந்து இங்க என்ன செய்யணும்? பஸ்ல வந்து இங்க வந்து சேரணும். மெட்ராஸ்ல என்கிட்டயும் புல்லட் இருக்கதான் செய்யுது. வண்டியை கூட நம்ம கொடுத்துருக்கலாம். கஷ்டங்கள் சிரமங்கள் அதை பட்டு என்ன செய்யணும்? அந்த பொறுப்புக்கு வரும் பொழுதுதான் இன்னைக்கெல்லாம் பயங்கர ரெக்வஸ்ட் கேட்டாரு. நீங்க ஃபுல்லா தூங்கவே இல்லை, நீங்க ஒரு நாள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நைட்டு தூங்கிக்கிறது. சரிப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஆப்சண்ட். ஏன் சொல்ல வரேன்னா இந்த கஷ்டங்கள் நமக்கு அவசியம். இருந்திருக்க உஸ்தா மாதிரிலாம் இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர், என்ன உழைப்புன்றீங்க. ஃபசல் உஸ்தாதெல்லாம் பெரிய மிகப்பெரிய ஒரு அல்லாமா. அவர் தன்னை சிம்பிளா காமிச்சிக்கிறாரு. விளையாடுறாரு, வயரை வச்சுக்கிட்டு ஜெயபாசி தூரம் உட்காந்து அடிச்சு விளையாடிட்டு உட்காந்துருக்காரு. எவ்வளவு பெரிய உஸ்தாத் தெரியுமா அவரு? எத்தனை இடத்துல கல்லூரியை நடத்தி, தேவிப்பட்டினத்துல, பெருங்குளத்துல, ஐயம்பேட்டையில, என்ன மறு சொல்லே கிடையாது. நீங்களும் உங்க மனைவியை கூட்டிட்டு போங்கன்னு அப்படியே போய். ஆனா ரப்பு கை விட்டுவான்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹு அக்பர். ஒரு வாழ்வை நீங்க பார்ப்பீங்க, சரியான வாழ்க்கை வாழ்ற காட்சிகளை நம்ம சமீபத்திலேயே நம்ம பார்ப்போம். மண்கானல் இல்லாகி இல்லையா? அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருமே. லுத்துஃபுல்லா உஸ்தாதா இருக்காங்க, 10 வருஷத்துக்கு மேல சென்னையில கடந்து 200-250 பொம்பளை பிள்ளைங்களை அதை சமாளிக்கிறதுல விளையாட்டு காரியமா அல்லாஹ் அக்பர் கொண்டு வந்து விடுறது பல்வேறு நோக்கங்கள்ல தான் கொண்டு வந்து விடுறாங்க. சிட்டியில வச்சு பாதுகாக்க முடியுமா? பேரண்ட்ஸ் பாதுகாக்க முடியலன்னு சொல்லிதான் இங்க கொண்டு விடுறாங்க. 200-250 பேர் இப்ப தாலிமுக்கு வர்றாரு. நீங்க காலையில தூங்குறாருன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல போய் மளிகை சாமான் வாங்கி கொடுக்கணும். சஹருக்கு இஃப்தாருக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கணும். அந்த பிள்ளைங்களை வந்து 10th 11th 12th டான்ஸ் ஸ்கூலுக்கு கூட்டு போகணும். நேற்றுலாம் ஸ்கூலுக்கு கூட்டு போய் எக்ஸாமுக்கு கூட்டு போறாரு. எத்தனை மணிக்கு கிளம்பணும்? இங்கேருந்து போறதே காலையில ஆயிருது. போய் அவ்வளவு பேர் 3 கேம்பஸுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு மளிகை சாமான வாங்கி கொடுக்கணும். வேற ஆள்லாம் கிடையாது. மளிகை சாமான் பால் எல்லாம் அவர் தான் வாங்கி கொடுக்கணும்.
3 சமையல்காரமா 3 கேம்பஸ் இருக்காங்க, அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு அதில் என்னதான் வாங்கி கொடுத்தாலும் இது இல்ல அது இல்லைன்னு போன் அடிப்பாங்க, போன் அட்டன் பண்ணணும். கூட துணைக்கு ஆள் கிடையாது. பொருளை வாங்கி கொடுத்து திரும்ப வந்து இஃப்தாருக்கு உண்டான ஏற்பாடு, இஃப்தாருக்கு பிறகு முன்னேறத்துக்கு சாப்பாட்டுக்கு உண்டான ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு, பிள்ளைங்க திடீர்னு சோமுலா போயிரும், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும், யாரு கூடயும் அனுப்ப முடியாது. பேரண்ட்ஸ் அந்த இதுன்னு போன் அடிப்பாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு வரும், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சண்டை போட்டுக்கிறோம், ஏதாவது அதுங்களுக்கு நோய் நொடி உருவாயிரும். அதையும் பாதுகாத்து அதுக்கு பிறகு வந்து தராவிகம் என்ன செய்யறாரு, அவரு தான் இஷாவும் வித்தரும் தொலை வைக்கிறாரு, சைஃபுல்லா தொலை வைக்கிறாரு. ஃபுல்லா இருந்து தக்பீர் சொல்றதே அவர் தான் செய்யறாரு. இங்க வஹாப் சவுண்டா சொல்றாரு பார்த்தீங்களா, அதே மாதிரி அவரு தான் சொல்லி அதையும் முடிச்சு அதுக்கு பிறகு ஒரு பயானையும் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து இங்க கிளம்பி வந்து யாருமே வந்து சாதாரண கிடையாது. இப்படி ஒரு நபர்கள், இப்படி ஒரு தாத்தெல்லாம் நீங்க எங்கேயுமே பார்க்கவே முடியாது. ஜெயபாஸ் உஸ்தால நம்ம சாதாரணமா விளையாடுறோம், அவர் அதை ஈஸியா எடுத்துக்கிறாரு. மண்ணடியில இருந்து கஞ்சியை தூக்கிட்டு பஸ்ல வர்றாரு பாருங்க. ஒரு நாள் கூட அந்த கஷ்டத்தை அவர் சொன்னதே கிடையாது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வரேன்னு ஒரு நாள் கூட வெளிப்படுத்தினதே கிடையாது. எல்லாருமே வந்து பயங்கரமான சீதேவிங்க. இதுல வேற எந்த வரவும் இல்லை, எந்த பணமும். இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தார், சார் நான் வந்து பாண்டிச்சேரி பார் கவுன்சில்ல பதிவு பண்ணிட்டேன், அட்வொகேட் ஆயிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். உஸ்தாத் சந்தோஷமா போட்டார். நான் அட்வொகேட் சம்பந்தமா நம்ம கல்லூரி ஓதி முடிச்சவர் தான், அட்வொகேட் சம்பந்தமா நிறைய நான் படிச்சிருக்கேன், பட்டங்கள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு. இப்ப நான் திரும்ப போட்டேன், ரொம்ப சந்தோஷம் அவளியா, நீ விக்கிரவாண்டியில பாஸ் உஸ்தாத் அட்வொகேட்டை உருவாக்குற பொறுப்பை இப்ப கையில் எடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே 30-40 பேரை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆந்திரால படிக்க வச்சு அட்வொகேட் ஆக்கிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். சமீர் உஸ்தாதெல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அடுத்து ரெகுலரை கையில் எடுத்திருக்கிறாங்க. நீங்க அவங்க கூட வந்து என்ன செய்யுங்க, அந்த அட்வொகேட்டை யாரை கையில் எடுத்திருக்கிறாங்களோ அவங்க மட்டும் நீங்க ஒரு பகுதியை கையில் எடுத்துக்காங்க. அவங்க வந்து என்ன செய்யுங்க, அவங்க வந்து கரெக்டா அதை காலேஜில் சேர்த்து அது கரெக்டா அந்த அட்வொகேட் கோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்குதா என்ன, ஏது அதுல ஏற்படக்கூடிய சாதகம் பாதகங்கள் என்ன, அது கரெக்டா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு மெசேஜ் போட்டேன். எங்க வீட்டுல பயங்கரமா சம்பாதிக்க சொல்றாங்க, செட்டில் ஆக சொல்றாங்க, பணம் சம்பாதிக்க சொல்றாங்க அப்படின்றாரு. நான் ஓகேமான்னு பதில் போட்டுட்டேன். ஆனா மனசுக்குள்ள நினைச்சேன், தலைவரை நான் அப்படி நினைச்சிருந்தா நீ ஆயுமா இருக்க முடியுமா? பாசிஸ்டாது பணம்னு சொல்லி நினைச்சிருந்தாருன்னா நீ வந்து இன்னைக்கு அட்வொகேட் ஆயிருக்க முடியுமா? இந்த முஜாஹிதீன்கள்லாம் தங்களை அழிச்சுக்கிட்டு பணம் காசை எதிர்பார்க்காம, குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை வந்து பெருசாக்காம அதை மறைச்சுக்கிட்டு இவங்க தங்களை மதரசால அழிக்க போய் தான் நம்ம எல்லாருமே உருவானோம். ஆனா ரெக்க முளைச்ச உடனே நான் பணம் சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க. அல்லாஹு அக்பர். இன்னைக்கு தேவை பணம் இல்லை, நம்மளை விட வந்து ஆது சமூகலாம் மலையை குடைஞ்சு வாழ்ந்தவனும் 5000 கோடி 10,000 கோடி இல்ல, 1000 கோடி 10,000 கோடி அலிசாட்ட கேட்ட அந்த மில்லியன் பில்லியன் கணக்கு சொல்லுவார். ஆனா போனவங்க எல்லாம் அட்ரஸ் இல்லாம போச்சு. சேர்த்தவங்க நிலைமை என்ன ஆச்சு? என்னத்தை அவங்க கொண்டு போனாங்க? கஃன் துணியை தவிர வேற என்ன கொண்டு போக முடிச்சு? அது பாக்கியம் இல்லை. அதை சேர்க்கிறது பெரிய கமாலிது கிடையாது. இஸ்லாமிய இளைஞர்களையும் இளைஞர்களையும் எடுத்து ஒழுக்கம் உள்ளவங்க பிள்ளைங்களா அந்த பிள்ளைங்கள் உருவாக்கி நல்ல கல்வியை கொடுத்து அல்லாஹ் ரசூல் மார்க்கத்தை வந்து அந்த பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணி தான் இன்னைக்கு பெரும் பணி. ஆனா இந்த ஃபீல்டுக்கு யாருமே வர மாட்டாங்க. போர்ல புறவு தூக்காட்டி ஓடுற மாதிரி பின்னங்கால் பிடரில அடிக்கிற அளவுக்கு என்ன செய்றாங்க, ஓடுற இந்த காலத்துல எல்லாருமே வந்து அப்படி இப்படின்னு விளங்குற காலத்துல அல்லாஹ் அக்பர், இப்படி ஒரு கூட்டம் அமைஞ்சிருக்குன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ரமலான் நிச்சயமாக்கு வந்திருக்காங்களே, இவங்க 27க்கு பிறகுதான் இவங்க தலையில இருக்க பாரம்லாம் அப்படி இருக்கும். அவ்வளவு போன் வந்துட்டே இருக்கும். நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க, மனைவி பிள்ளைங்களை விட்டுக்கிட்டு உனக்கு சோறு கிடைச்சிட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் தெரியுமா, ஸ்கூலுக்கு கூட்டு போகணும், அந்த ஸ்கூல் ஃபீஸ் கேட்கறாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்கு, முறை இருக்கு, பணம் செலவழிக்கணும், அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இவங்க ஏற்கனவே வருஷம் ஃபுல்லா செய்யற உழைப்புகளுக்கு கூலியே அல்லாஹ் அவ்வளவு பெரிய கூலியே வச்சிருக்கிறான். என்கிட்ட கேட்டா இவங்க எல்லாம் ஒரு கால் ரமலான் நிச்சயமாக வராட்டாலும் கூட இவங்க குற்றவாளியா கூட ஆக மாட்டாங்க. ஏன்னா 11 மாசம் கடுமையா கஷ்டப்படுறாங்க. பிள்ளைங்களோடு படுக்கிறாங்க, பிள்ளைங்களோடு சாப்பிடுறாங்க, பிள்ளைங்களோடு இருக்கிறாங்க, பெற்றோரோட ஏசி பேச்சைய என்ன செய்யறாங்க, வாங்குறாங்க. பிள்ளைங்களையும் திருப்திப்படுத்த முடியல, பெற்றோரையும் திருப்திப்படுத்த முடியல, பணம் காசும் கையில இல்ல, அதிக ஃபீஸும் வாங்க முடியாது, வசூலும் செய்யக்கூடாது. அதே நேரத்துல சக்சஸ் ஆகணும்னு வரும் பொழுது
போராட்டம் போராட்டம் போராட்டம். அதையும் தாண்டி ரமலான் இஜ்திமார் வந்து நம்ம கூடவே என்ன செய்யறாங்க, கூடவே இருந்து என்ன செய்யறாங்க. தங்குறதுக்கு கூட ஒரு பெரிய அமைப்புலாம் அவங்களுக்கு கிடையாது. உங்களுக்காச்சும் விசாலமான ஹால் இருக்குது, மேல ஹால் இருக்குது. அவங்களாம் ஒரு ரூம்ல 8 பேர் 10 பேர் படுத்து கிடக்காங்க. ஒண்ணுக்கு மேல தான் படுத்து கிடப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுல அவங்க குளிக்கணும், துவைக்கணும். அல்லாஹு அக்பர். ஈத்திகாஃப் மாதிரி இருக்கிறாங்க. ரொம்ப நீங்க துவா செய்யணும் உஸ்தாத்மார்களுக்கு, புரிஞ்சாமா? இந்த மாதிரி செஞ்சவங்கலாம் நீ எங்க தேடினாலும் உலகத்துல கிடைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சர்ச் நீ பண்ணி பாருங்க. உங்க உஸ்தாத்மார்கள் ஈக்குவலா உலகத்துல யார் இருக்கிறாங்கன்னு நீங்க அப்படி ஒரு தேடி பாருங்க. லவஜத்தும் சிஃபரன், நீங்க அதுல பூஜ்ஜியத்தை தான் நீங்க பாப்பீங்க. சவாலா நான் சொல்றேன், சவாலா சொல்றேன் அவரையா. அப்படிப்பட்ட உழைப்பு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு நேரம் கடந்துருச்சு. செய்யக்கூடிய அருமை உலமாக்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்போ நம்ம இக்தியார் அந்த அல்லாஹ்வுடைய இல்முல இருக்குது. அல்லாஹ்வுடைய இல்மை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்யறோம், ரமலான்ல வந்து இஜ்திமா நீங்க வந்து என்ன செய்யறீங்கன்றத ஏற்கனவே அவருடைய இல்முல அஸலில இருக்குது. இப்ப நீங்களும் இக்தியார் என்ன செய்றீங்க, சேர்ந்து என்ன செய்றீங்க, அந்த நன்மையை நீங்க தேடுறீங்க. இப்ப நீங்க சுஅதா சயீதுகளாக என்ன செய்றீங்க, நீங்க இருக்கிறீங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கடைசி வரை இந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தல் புரிவானார். சங்கக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை, சமுதாயத்துக்கு நம்ம எதையாவது சேவைகள் செய்யணும். இந்த நாட்டுக்கும் நம்ம என்ன செய்யணும், சேவைகள் செய்யணும். இந்த சமுதாயத்துக்கும் நம்ம சேவைகள் செய்யணும். என்ன உருண்டு பிறந்தாலும் குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேல நம்ம ஒண்ணு இருக்க போறது இல்லை. எங்கன போய் நம்ம வந்து இதானாலும் சரிதான், உருண்டாலும் புரண்டாலும் சரிதான். ஆனா நம்முடைய வாழ்வுன்றது வந்து அது பேசப்படக்கூடிய வாழ்வா இருக்கும். பிறக்கிறது ஒரு சம்பவமா இருந்தாலும் இறக்குறது ஒரு சரித்திரமா இருக்கும். உங்க எல்லாத்துக்குமே அமைப்பு இருக்கு. ஓதுற காலத்துல, கல்லூரியில் இருக்கிற காலத்துல மாணவர்கள் நீங்க செய்கிற புரட்சிகளை பார்த்தா என்ன பிரில்லியண்டா இருக்கிறீங்க, என்ன உஷாரா இருக்கீங்க, எவ்வளவு ஹிதமத்துகளை பண்றீங்க, எவ்வளவு அறிவோ ஆற்றலா இருக்கிறீங்க. இந்த பில்டிங்கை தூக்கி அங்கே வைக்கணும்னா கூட செய்யற அளவுக்கு உண்டான சக்தி அவங்கள்ட்ட இருக்குது, அறிவு இருக்குது, நாலேஜ் இருக்குது, ஐடியாஸ் இருக்குது. எல்லா செயல்பாடுகளும் நம்ம கல்லூரி மாணவர்களை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. வெளியே போன பிறகு அப்படியே ஒண்ணுமில்லாத நபர்களா என்ன செஞ்சிடறாங்க, ஆயிடுறாங்க. இவ்வளவு அறிவாளியா தத்தியா இருந்து இவரா வெளியே போய் தத்தியா இருக்காரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. இங்கிருந்து எப்படி வெளியாச்சுன்னா கூட உஸ்தாத்மார்கள், அமைப்பு, செட்டிங்ஸ், சிந்தனை எல்லாம் சேர்கின்ற பொழுது அந்த அறிவு ஆற்றல் இது அப்படியே நம்ம என்ன செய்யணும், இந்த நாட்டுக்கும் இந்த தீனுக்கும் நம்ம என்ன செய்யணும். ஒரு கூட்டம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக தன்னை அழித்துக் கொள்ள வேண்டும். அதனால ரப்பு நம்ம எந்த வகையிலும் கைவிட மாட்டான். ஒரு 5-10 வருஷத்துல பாருங்க, எல்லாருமே பெரிய பெரிய சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்களா இருப்பார்கள். பல அழகான வாகனங்களுக்கு இவர்கள் சொந்தக்காரர்களா இருப்பார்கள். தீனுக்கு வந்ததனால அல்லாஹ் கைவிட்டான் என்ற எந்த வரலாறும் கிடையவே கிடையாது. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பசியின் காரணமாக மஸ்ஜிது நபவிக்கு நடக்க முடியாம போற தூரத்திலேயே, போற வழியிலேயே பசியின் காரணமாக நடக்க முடியாம நான் மயங்கி கீழே விழுந்துருவேன். நடந்து போற வழியில மயங்கி நான் கிடப்பேன். அந்த ரூட்ல வந்து தெரியாதவங்க, என்ன யாரும் தெரியாதவங்க நடந்து போகும் பொழுது என்னுடைய கழுத்து மேல ஏறி மிதிச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பல நேரங்கள்ல மக்கள் நடந்திருக்கிறாங்க என்று சொன்ன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா மாதிரியே உண்டான சஹாபாக்கள் ஒரு கட்டத்துல மதீனாவை விட்டு தூரமா போனதுக்கு காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல வாழ்ந்த மாதிரி நாங்க எளிமையா வாழ ஆசைப்படுறோம். இந்த பணம் காசு வேணான்னு சொல்லியே அபூதர் கஃபாரி, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் போன்ற சஹாபாக்கள்லாம் தூரமான ஊருக்கு போற வரலாறு நம்ம பார்க்கிறோம். அப்படி இவங்கெல்லாம் பெரிய செல்வத்துக்கு அதிபதியா இருப்பான். அந்த இஸ்திகாமத்தா இருந்துட்டாங்கன்னா அவன் பெற்றோர் நினைக்கிறாங்க உஸ்தாதா போயிட்டு வந்ததுனால அப்படியே காடோ சரியோ கண்ணே ரஹ்மானு அப்படியே வந்து இதா போயிடுவாரோன்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் கைவிட மாட்டான். ஏன்னா இவங்க எடுத்திருக்கிற பொறுப்பு அந்த மாதிரி பொறுப்பு. இளம் இஸ்லாமிய மாணவர்களை, இளைஞர்களை கையில் எடுத்து அந்த இஸ்லாஹ் செய்கின்ற பொறுப்பை கையில் எடுத்திருக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அற்புதமான வாழ்வை உங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான் என்பதற்குண்டான சாட்சியே நான் தான். ஒரு டீ குடிக்க கூட நான் வழி இல்லாம இருந்த காலங்கள்லாம் இருந்துச்சு. அவ்வளவு சிரமமான காலங்கள். அன்னைக்கு நான் சொன்ன உங்களால நம்ப முடியுமான்ற அளவுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். என்னை விட பல மடங்கு 100 மடங்கு இவர்கள் என்ன செய்வார்கள், இன்னைக்கு பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழ்வார்கள்.
அதனால சங்கக்குரிய அருமை உலமாக்கல நீங்களும் மனசுல நியத்து வைங்க, ராசிம வைங்க. வெளியே போன 1000 பேரோட நானும் ஒருத்தரா போயிடாம இந்த நாட்டுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் இந்த மார்க்கத்துக்கும் ஏதாவது வகையில ஒரு நல்ல மகனா, நல்ல கணவனா, நல்ல சகோதரனா வாழ்கின்ற அதே நேரத்துல இவ்வளவு பெரிய சேவைகளை நான் செய்வேன் என்ற அந்த நியத்தை இந்த நேரத்துல நீங்க அந்த நியத்தை வைங்க. நிச்சயமா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் தருவான். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.